என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கொடுத்தக்கூடிய கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சால்வ்னு கேட்டாலே நம்ம வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது 4 ஸ்டெப்புமே ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். தேர்ட் ஸ்டெப்பில் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன். அதாவது த சொல்யூஷன் இஸ் y ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலையும் வந்து ஆட் பண்ணி எழுதணும். அதான் ஃபோர்த் ஸ்டெப். சரிங்களா? இப்போ 1 by 1 வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் டு ஃபைண்ட் ஏஇ. ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஷார்ட் ஃபார்மாக நான் வந்து ஏஇன்னு எழுதிக்கிறேன். இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டி இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம வந்து எம்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? புட் டி ஈக்குவல் டு எம். இப்போ டி இருக்கிற இடத்துல எல்லாமே எம்னு கொடுக்கலாங்களா? இங்கே பாருங்கள், இங்கே டி ஸ்கொயர்னு இருக்குங்களா? டி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? எம் ஸ்கொயர் ப்ளஸ் டிக்கு பதிலாக வந்து என்னென்ன எம் மைனஸ் 30. ஆக்சிலரி ஈக்குவேஷனால் இங்கே ஈக்குவல் டு 0 கொடுத்துடணும். புரியுதுங்களாம்மா? அப்போ டி இருக்கிற ஆக்சிலரி ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்? டி இருக்கிற இடத்துல எல்லாமே எம் கொடுக்கணும். அப்போ டி ஸ்கொயருக்கு பதிலாக எம் ஸ்கொயர், இந்த ப்ளஸ் டிக்கு பதிலாக ப்ளஸ் எம், மைனஸ் 30க்கு மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. ஆக்சிலரி ஈக்குவேஷனால இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா e⁻6x இருக்குது. ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஈக்குவல் டு 0 தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷனாகவே நம்ம ஈக்குவல் டு 0 கொடுத்துக்கணும். சார் இந்த ஒய் என்ன சார் ஆச்சுன்னா ஒய்க்கு பதிலாக 1ன்னு கொடுப்போம். அப்போ 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். அதனால் அதை பற்றி நான் சொல்லலை. சரிங்களாம்மா? இப்போது ஆக்சிலரி ஈக்குவேஷன் இப்படி எழுதுனதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குங்களா? அப்போ வந்து இது வந்து நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது பாருங்கள் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு நம்ம இப்படி எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஏக்கு பதிலாக என்ன வருதுன்னு நம்ம ஃபஸ்ட் எழுதலாம். ஏங்கிறது பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட். எம் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள்? 1. பிங்கிறது எம்னுடைய கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் 1. சிங்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் 30 எழுதியாச்சு. இப்போ வந்து கால்குலேட்டர் எடுத்துங்க. இப்போ கால்குலேட்டரை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு மோடுங்கிற பட்டன் வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இங்கே ஈக்குவேஷன் 1 இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அன்னொன்று வந்து 2ஆ 3ஆன்னு கேட்குது. இதுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஈக்குவேஷனுக்கு போகணும். நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பட்டனை வந்து ரைட் ஏரோ அமுத்துங்க. இப்போ டிகிரின்னு வந்துடும். டிகிரி 2ஆ 3ஆன்னு கேட்குது பாருங்கள். இங்கே டிகிரி வந்து எம் ஸ்கொயர்னால டிகிரி வந்து 2. அப்போ 2 அமுத்துங்க. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஏக்கு பாருங்கள் என்ன எழுதியிருக்கோம்? 1. அப்போ 1ங்கிற வேல்யூவை என்டர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஈக்குவல் அமுத்துங்க. பிக்கு பதில் வந்து ப்ளஸ் 1, அடுத்து என்டர் அமுத்துங்க. சிக்கு பதில் பாருங்கள் மைனஸ் 30 அமுத்தி இப்போ ஈக்குவல் அமுத்துங்க. இப்போ x1ஓட வேல்யூ 5. அப்போ x1ங்கிறத நம்ம இங்கே m1 எடுத்துக்கணும். m1ஓட வேல்யூ வந்து என்ன? 5. அடுத்து ஈக்குவல் அமுத்துங்க. m2ஓட வேல்யூ வந்து -6. x2ன்னு வருது, அதை வந்து நம்ம வந்து m2ன்னு எடுத்துக்கணும். அப்போ m2ஓட வேல்யூ வந்து -6. அப்போ m1ஓட வேல்யூ வந்து 5 வருது, m2ஓட வேல்யூ வந்து -6 வருது. இப்போது எக்ஸிட் ஆருக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் அமுத்தி மோட் அமுத்தி 3 அமுத்தி ஈக்குவல் அமுத்தணும். சரிங்களா? ஷிஃப்ட் அமுத்தி மோட் அமுத்தி 3 அமுத்தி ஈக்குவல் அமுத்திட்டு 2 தடவை ஈக்குவல் அமுத்தினீங்கனாலே உங்களுக்கு வந்து என்னென்னா ரீசெட் ஆகிடும். சரிங்களா மேம்? இப்போ பாருங்கள் m1ஓட வேல்யூ 5, m2ஓட வேல்யூ வந்து -6 இருக்குங்களா? இந்த 5ம் -6 எப்படி இருக்குது பாருங்கள். தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் 5 -6ங்கிறது ரூட்டு. சரிங்களா? அந்த தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் இது வந்து என்ன ரூட்? இது வந்து ரியல் ரூட். ஐன்னு வந்தால் தான் அது இமேஜினரி. சரிங்களா? இப்போ எல்லாம் நீங்கள் வந்து ஐங்கிற வார்த்தையே கிடையாது. அப்போ வந்து இது ரியல் ரூட். தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். ரியல் ரூட் தான், ஆனால் வந்து ஈக்குவலான ரூட்டான்னு கேட்டால் ஈக்குவல் கிடையாது. இது வந்து அன்ஈக்குவல். ஏன்னா 5 வேறு -6 வேறு. புரியுதுங்களாம்மா? அதனால் வந்து இந்த ரூட் வந்து என்ன? ரியல் ரூட் அண்ட் வந்து அன்ஈக்குவல். அப்படி எழுதிடணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் சிஎஃப். சிஎஃப்ங்கிறது என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுடைய ஷார்ட் ஃபார்ம். அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y ஈக்குவல் டு இப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல் வந்ததுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y ஈக்குவல் டு a e⁻m1x ப்ளஸ் b e⁻m2xன்னு எழுதுவோம். புரியுதுங்களா? y ஈக்குவல் டு a e⁻m1x ப்ளஸ் b e⁻m2x. இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. அதாவது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவலாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. அதில் வந்து இந்த ரூட் வந்து எந்த மாதிரி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஃபார்முலா வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து m1 m2 டிக் பண்ணிக்கலாம். m1க்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்கலான்னு பாருங்கள். y ஈக்குவல் டு a e⁻m1க்கு பதிலாக பாருங்கள் ப்ளஸ் 5x ப்ளஸ் b e⁻m2க்கு பதிலாக பாருங்கள் -6x. இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2 மார்க்ஸ் கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்டெப் 2ஓட நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம்.
இப்போ தேர்ட் ஸ்டெப் பாருங்கள், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல். பர்டிகுலர் இன்டெக்ரலில் ஷார்ட் ஃபார்மாக பிஐன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? பின்னா பர்டிகுலர், ஐனா இன்டெக்ரல். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு டிவைடட் பை லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இப்படி நம்ம எழுதிக்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? RHS டிவைடட் பை LHS. இப்போ RHSல பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், இதுதான் RHSல பாருங்கள் e⁻6x இருக்குங்களா, ஃபஸ்ட் அது எழுதிக்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு RHS பாருங்கள் e⁻6x டிவைடட் பை LHSல இந்த y வந்து விட்டுருங்க, அந்த y அடிச்சு விட்டுருங்க. y இல்லாமல் மீதி என்ன இருக்குது பாருங்கள், d² + d - 30. புரியுதாமா? இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும்? RHS டிவைடட் பை LHS. RHSல என்ன இருக்குது பாருங்கள் e⁻6x 6x இருக்குது டிவைட் பை LHSல வந்து இந்த y வந்து எழுத வேண்டாம். y இல்லாமல் பாருங்கள் d² + d - 30 இருக்குது, அதை எழுதிடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, d இருக்கிற இடத்துல எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. d இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து இந்த e⁻6x இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டை dயில் எழுதணும். இப்போ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பாருங்கள். எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 6 இருக்குங்களா? எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 6 இருக்கிறனால 6 எழுதிடும். அப்போ இதே e⁻xன்னு வந்ததுன்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 1 எழுதணும். e⁻−xனா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? -1 இருக்குது, இங்கே -1 கொடுக்கணும். புரியுதுங்களா? டிங்கிறது e⁻6x இருக்குது பார்த்தீங்களா, அது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் d. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 6. அப்போ டிக்கு பதிலாக நம்ம வந்து 6ன்னு கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே என்னென்னா e⁻6x டிவைடட் பை டினாமினேட்டரில் பாருங்கள், எங்கெல்லாம் d இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து 6ன்னு கொடுக்கணும். இங்கே d² இருக்கிறனால 6² ப்ளஸ் டிக்கு பதிலாக என்ன 6, அடுத்து -30. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இந்த e⁻6x அப்படியே வச்சுங்க. e⁻6x அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கால்குலேட்டர் டினாமினேட்டர் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், d இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம 6 கொடுத்தாச்சு. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு -30 ஈக்குவல் டு வந்து ஆன்சர் வருது பாருங்கள், 12 வருதுங்களா? இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து என்னென்னா e⁻6x டிவைட் பை 12 தான் ஆன்சர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதணும். என்ன எழுதணும்னா கம்ப்ளீட் சொல்யூஷன். புரியுதுங்களா? அப்போ கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து பாருங்கள், இங்கே எழுதிக்கலாம். கம்ப்ளீட் சொல்யூஷன் ஸ்டெப் 4ல் கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுத போகிறோம். த சொல்யூஷன் இஸ் அப்படி கூட எழுதிக்கலாம். த சொல்யூஷன் இஸ் y ஈக்குவல் டு CF ப்ளஸ் PI. அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுறது பேர் தான் கம்ப்ளீட் சொல்யூஷன், இல்லைன்னா சொல்யூஷன் சொல்லலாம். அப்போ y ஈக்குவல் டு செகண்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்கள், a e⁻5x ப்ளஸ் be⁻−6x. அதுதான் செகண்ட் ஸ்டெப்பில் வந்தக்கூடிய ஆன்சர். ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள், e⁻6x டிவைடட் பை 12. இதுதான் வந்து என்னென்னா கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.